என் வயலில் மாமரம் மற்றும் கொய்யா தோட்டம் இருந்தது. நான் தனியாக இருந்தேன். என் மனைவி இறந்துவிட்டாள். மாந்தோட்டத்தில் புல் வெட்ட சில பெண்கள் தேவைப்பட்டனர். அதனால் நான் அருகில் உள்ள கிராமத்தில் பெண்களை பார்க்க சென்றேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பெண் மட்டுமே கிடைத்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளுக்கு சுமார் 28 வயது இருக்கும். ஆனால் அவள் விதவை. நான் அவளை என் இருசக்கர வாகனத்தில் பண்ணைக்கு அழைத்து வருவேன். மீண்டும் இறக்கிவிடவும் செய்வேன். ஒரு நாள் மதியம் பண்ணையில் யாரும் இல்லை. நானும் அவளும் மட்டுமே இருந்தோம். என் பெயர் பெரியசாமி. எனக்கு சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. என் மனைவியின் பெயர் கண்ணம்மா. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் ஒரு சிறிய நோயால் அவள் இறந்துவிட்டாள். நான் அவளை முதலில் பார்த்த நாள் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. நான் அவளது வீட்டிற்கு உறவினராக சென்றேன். என்னுடன் என் பெற்றோரும் சில உறவினர்களும் இருந்தனர். அவள் தேநீர் கொண்டு வந்தபோது நான் அவளை முதலில் பார்த்தேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் பச்சை நிற புடவை அணிந்திருந்தாள். காதுகளில் ஜிமிக்கைகள் இருந்தன. நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு இருந்தது. நேராக நீண்ட மூக்கு, மாநிறம், முழு உயரம் மற்றும் கருப்பு பட்டு போன்ற கூந்தல். அவள் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருந்தாள். முதல் பார்வையிலேயே நான் அவளை காதலித்தேன். அவள் என் வீட்டிற்கு வந்தபோது நான் அவளுக்கு ஒரு இளவரசியைப் போல அவளை கவனித்து கொள்ள ஆரம்பித்தேன். அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் கொண்டு வந்து கொடுத்தேன். நான் அவளை மிகவும் நேசித்தேன். அவளும் என்னை மிகவும் நேசித்தாள். நான் அவளை நன்றாக பார்த்து கொண்டேன். நான் வயலில் கடுமையாக உழைத்தேன். ஆனால் அவளை ஒருபோதும் வயலுக்கு அழைத்துச் செல்லவில்லை. அவள் எப்போதும் வீட்டிலேயே இருப்பாள். ஆனால் திடீரென்று அவள் நோய்வாய்ப்பட்டாள். அதே நோயால் அவள் இறந்து விட்டாள். எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். 1-2 வருடங்கள் இப்படி தனிமையில் கழிந்தன. உணவு, குடிநீர், அன்றாட வாழ்க்கை அனைத்தும் சீர்குலைந்து விட்டன. நான் பல பெண்களை பார்த்தேன். ஆனால் 2வது திருமணம் சாத்தியப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு விவசாய நிலம் இருந்தது. என் விவசாயத்தை யார் கவனித்துக் கொள்வார்கள்? இவனுக்கு வயதாகிவிட்டது என்று மக்கள் நினைத்தார்கள். இப்போது எனக்கு 34 வயது. நான் இன்றும் தனிமையாக இருக்கின்றேன். நான் விவசாயம் செய்கின்றேன். நான் மாந்தோப்பு மற்றும் கொய்யா தோப்பு ஆகியவற்றை வளர்த்துள்ளேன். நான் விவசாயத்தை மிக சிறப்பாக செய்கிறேன். ஆனால் என்னால் தனியாக எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லை. அதனால் நான் சில தொழிலாளர்களை வைத்திருக்க வேண்டியிருக்கிறது. எங்கள் அருகில் ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கிருந்து வேலைக்கு பெண்களை அழைக்க வேண்டியிருக்கிறது. ஒருமுறை நான் அந்த கிராமத்திற்கு சென்றேன். என்னிடம் 2 சக்கர வாகனம் இருக்கிறது. அங்கு சென்று நான் விசாரித்தேன், ஒரு பெண் வயலில் வேலை செய்ய கிடைப்பாளா என்று. அப்போது ஒருவர், முன்னால் ஒரு குடிசை இருக்கிறது. அங்கே ஒரு விதவை பெண் வசிக்கிறாள். அவளிடம் கேளுங்கள். ஒருவேளை அவள் வேலைக்கு வர சம்மதிக்கலாம் என்றார். நான் அந்த குடிசைக்கு முன் சென்றேன். கதவை தட்டினேன். அப்போது அங்கிருந்து சுமார் 29 வயதுள்ள அழகான ஒரு இளம்பெண் வெளியே வந்தாள். அவள் உண்மையிலேயே விதவை போல தெரிந்தாள். ஆனால் மிகவும் அழகாக இருந்தாள். நான், என் வயல் அருகில்தான் இருக்கிறது. வயலில் வேலை செய்ய ஒரு பெண் தேவை. நீங்கள் வர முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவள், ஆம், கூலி எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று கேட்டாள். நான் கூலி 250 ரூபாய் என்றேன். அவள் சரி என்றாள். நான் 1-2 வேறு பெண்களிடமும் பேசினேன். ஆனால் அவர்களுக்கு வர நேரம் இருக்கவில்லை என்றார்கள். அந்த பெண் மட்டுமே தயாரானாள். அவள், நான் தனியாக வர முடியாது. என் கூட வேறு யாராவது இருக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் என்னை அழைத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் உங்கள் வயல் இங்கிருந்து தூரமாக இருக்கிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர். அதனால் நீங்கள் என்னை அழைத்து சென்றால் நான் வருவேன். ஒரு தனிப்பெண் வந்து போவது சரியாக தோன்றவில்லை என்றாள். நான் சொன்னேன், நான் உங்களை அழைத்து வரவும் விடவும் வருவேன் என்றேன். அவள் சம்மதித்தாள். அடுத்த நாள் காலை 9:30 மணிக்கு நான் அந்த பெண்ணை அழைத்து செல்ல சென்றேன். வேலைக்கு செல்லும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சென்று விட்டேன். அவர்கள் என்னை உள்ளே அழைத்தார்கள். உட்கார சொன்னார்கள். எனக்கு தேநீர் தயாரித்து கொடுத்தார்கள். அப்போது நான் அவளிடம், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவள், என் பெயர் பத்மா என்று சொன்னாள். கொஞ்ச நேரத்தில் தேநீர் எல்லாம் தயாரானது. பிறகு அவள் உணவை தூக்குவாளியில் நிரப்பி கொண்டாள். நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம். நான் வண்டியை ஸ்டார்ட் செய்தேன். அவள் வண்டியில் அமர்ந்து கொண்டாள். ஆனால் என்னிடமிருந்து சிறிது தூரம் தள்ளியே அமர்ந்திருந்தாள். நான் 2 சக்கர வண்டியை ஓட்டி கொண்டிருந்தேன். திருட்டுத்தனமாக அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவளது அழகான முகம் வண்டியின் கண்ணாடியில் மிகவும் அழகாக தெரிந்தது. நான் அவளை 2 சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு வயலுக்கு சென்றேன். அவளுக்கு எனது விவசாய நிலத்தை காட்டினேன். மாந்தோப்பில் நிறைய புல் முளைத்திருந்தது. அந்த புல்லை வெட்ட வேண்டும். நான் அவளுக்கு எனது முழு விவசாயத்தையும் காட்டினேன். அவளுக்கு எனது விவசாயம் மிகவும் பிடித்திருந்தது. பிறகு அவள் வேலையை தொடங்கினாள். இப்போது நான் வீட்டிற்கு செல்வது சாத்தியமில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த பெண்ணை வயலில் தனியாக விட்டு செல்வது சரியல்ல. நானும் ஒரு அறிவாளையும் களைக்கொத்தியையும் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணுடன் வயலில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அவளது சுபாவம் மிகவும் பேச்சுவார்த்தையாக இருந்தது.
அவள் நிறைய பேசுவாள். அவளுடன் பேசுவது மிகவும் நன்றாக இருந்தது. அவள் வேலையிலும் மிகவும் வேகமானவள். அவள் என்னை விட வேகமாக புல்லை வெட்டி கொண்டே இருந்தாள். எனக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் நானும் அவளுடன் வேலை செய்ய ஆரம்பித்தேன். மதியமானது. எங்கள் இருவருக்கும் குடிநீரை எங்கள் கிணற்றிலிருந்து இறங்கி எடுத்தேன். பிறகு நாங்கள் இருவரும் சாப்பிட அமர்ந்தோம். நான் உணவு கொண்டு வர மறந்துவிட்டேன். அப்போது அவள், வாங்க நாம் இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் என்றாள். அவள் எனக்கு ஒரு தட்டில் பழைய கஞ்சி, பச்சை மிளகாய் மற்றும் சின்ன வெங்காயம் கொடுத்தாள். அவள் மிக நன்றாக சமைத்திருந்தாள். வயலில் சாப்பாடு அதிகமாக தெரிந்தது. மேலும் கடினமாக உழைத்த பிறகு பசியும் அதிகமாக இருக்கும். இவ்வளவு சாப்பாட்டில் என் வயிறு நிறையவில்லை. எனக்கு இன்னும் பசியாக இருந்தது. ஆனால் நான் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வர மறந்துவிட்டேன். அதனால் அது சாத்தியப்படவில்லை. மெதுவாக 1-2 நாட்கள் கடந்து சென்றன. கிட்டத்தட்ட பாதி வயல் சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. மெதுவாக நாங்கள் நல்ல பழக்கமானோம். அவள் என்னிடம் கேட்டாள், உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள்? நான் சொன்னேன், எனக்கு சில வருடங்களுக்கு முன் திருமணம் நடந்தது. என் மனைவி இறந்துவிட்டாள். இப்போது நான் தனியாக வாழ்கிறேன். இது என்னுடைய விவசாயம். இதை நான் தனியாகவே செய்கிறேன். நிறைய பெண்களை பார்த்தேன், ஆனால் எனக்கு எந்த பெண்ணும் கிடைக்கவில்லை. இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போது நான் அவளை பற்றியும் கேட்டேன். அவள் சொன்னாள், நானும் உங்களைப் போலவே திருமணம் செய்தேன். என் கணவரும் அதே போல இறந்துவிட்டார். ஆனால் அவர் திரும்பி வரவில்லை. இப்போது திருமணமாகி 9 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் அவர் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. சிலர் அவர் இவ்விபத்தில் இறந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள். பின்னர் எப்படியோ நாங்கள் நல்ல நண்பர்களானோம். நாங்கள் நல்ல நண்பர்களைப் போல பேசிக் கொண்டிருந்தோம். இப்போது எங்களுக்கும் இடையே அன்பு வளர ஆரம்பித்தது. பத்மா பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். நான் தினமும் அவளை என் வண்டியில் ஏற்றி இறக்கினேன். ஆரம்பத்தில் அவள் வண்டியில் உட்காரும்போது என்னிடமிருந்து சற்று விலகி உட்கார்ந்தாள். இப்போது அவள் என்னுடன் ஒட்டி உட்கார ஆரம்பித்தாள். ஏனென்றால் அவளுக்கு என் சுபாவம் பிடித்திருந்தது. நான் அவளை ஒருபோதும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை. நான் அவளை அன்பான பார்வையுடன் மட்டுமே பார்த்தேன். அவள் என்னுடன் சிரித்து பேச ஆரம்பித்தாள். ஒரு மழைக்காலம் ஆரம்பித்தது. மாமரங்கள் இப்போது மிகவும் பெரிதாக வளர்ந்திருந்தன. நண்பகல் ஆகிக் கொண்டிருந்தது. மழை வேகமாக பெய்ய தொடங்கியது. நாங்கள் இருவரும் மழையிலிருந்து தப்பிக்க எதையும் கொண்டு வரவில்லை. வயலில் ஒரு சாக்கு பை இருந்தது. என் கவனம் திடீரென்று அதன் மேல் சென்றது. நான் ஓடி சென்று அதை கொண்டு வந்தேன். நாங்கள் ஒரு மாமரத்தின் அடியில் அமர்ந்தோம். அந்த சாக்கு பையை எங்கள் தலைக்கு மேல் பிடித்திருந்தோம். நாங்கள் இருவரும் மிகவும் பக்கத்தில் வந்திருந்தோம். எங்கள் முகங்களுக்கு இடையே மிக குறைந்த இடைவெளி இருந்தது. அவள் என் கண்களை பார்த்தாள். நான் அவளுடைய கண்களை பார்த்தேன். இப்போது எனக்கு மலையின் நினைவே இல்லை. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த மலையில் அவள் என்னை அன்பாக பார்த்தாள். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வெட்கத்தோடு பார்த்து சிரித்து கொண்டிருந்தோம். மழை திடீரென்று நின்றுவிட்டது. நாங்கள் சுய நினைவுக்கு வந்தோம். பத்மா வெட்கப்பட்டாள். பிறகு அவள் மீண்டும் வயலுக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பித்தாள். நான் அவள் காதலில் பைத்தியமாகிவிட்டேன். எல்லா நேரமும் பத்மா மட்டுமே என் கண்களில் தெரிந்தாள். மாலையில் நான் வீடு திரும்பினேன். ஆனால் அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. படுக்கையில் புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தேன். நான் பத்மாவை பற்றி கனவு கண்டேன். பத்மா என் கண்களில் இருந்து அகலவே இல்லை. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் என் எதிரே நிற்பது போல் அடிக்கடி தோன்றியது. நான் அவளை நினைத்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் நான் பத்மாவை அழைத்து செல்ல சென்றேன். பத்மா இன்று மிக அழகாக சேலை அணிந்திருந்தாள். அவள் தன் கூந்தலை அவிழ்த்து விட்டிருந்தாள். நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாள். அதனால் அவளுடைய முகம் மேலும் பிரகாசமாக இருந்தது. கிராமத்திலிருந்து வண்டி சிறிது தூரம் சென்றது. இப்போது சுற்றி யாரும் இல்லை. பத்மா என் அருகில் அமர்ந்திருந்தாள். பத்மா திடீரென்று என் தோளில் கை வைத்து பிடித்து கொண்டாள். நாங்கள் இருவரும் வயலுக்கு சென்றோம். பத்மா வண்டியிலிருந்து கீழே இறங்கினாள். அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் என்னை கூர்மையான பார்வையால் பார்த்து கொண்டே வயலுக்கு சென்று புல் வெட்ட ஆரம்பித்தாள். ஒருவேளை பத்மாவும் என்னை காதலிக்கலாம். அதனால் அவள் காதலில் ஒரு படி முன்னேறினாள். அன்று வெயில் மிகவும் அதிகமாக இருந்தது. நாங்கள் 12 மணிக்கே வேலையை நிறுத்திவிட்டு ஒரு மாமரத்தடியில் போய் அமர்ந்தோம். பத்மா என்னிடம் தண்ணீர் கேட்டாள். நான் அவளுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்தேன். அவள் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தாள். நான் அவள் தண்ணீர் குடிக்கும் அழகை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் அவ்வளவு வெள்ளையாகவும் பிரகாசமாகவும் இருந்தாள். அவளின் அன்பான பேச்சு என்னை அவளை கவர வைத்தது. நான் பத்மாவை பார்த்து கொண்டிருந்தேன். பத்மா என்னிடம் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் உன் அழகை பார்க்கிறேன் என்றேன். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நீ மறுமணம் செய்திருக்க வேண்டும். அவள், எனக்கு நல்ல பையன் யாரும் கிடைக்கவில்லை. வேலை காரணமாக நேரமும் இல்லை என்றாள். நான் ஏழை. யார் என் பக்கம் கவனம் செலுத்துவார்கள்? நான் அவளிடம், உண்மையில் நீ எனக்கு பிடித்திருக்கிறாய். நான் உன்னை காதலிக்கிறேன் என்றேன். பத்மாவின் கண்களில் உடனடியாக கண்ணீர் வந்தது. அப்போது அவள் எழுந்து என் அருகில் வந்து அமர்ந்தாள். அவள் என்னை பார்த்தாள். நான் அவளுடைய கண்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவளுடைய கையை பிடித்தேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தோம். எங்கள் இருவருக்கும் மிகுந்த சந்தோஷம். பத்மா என்னிடம் அன்பாக பேசிக் கொண்டிருந்தாள்.
அவள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள், நீங்கள் மிகவும் நல்லவர், நானும் உங்களை காதலிக்கிறேன், நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றாள். நான் பத்மாவை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டேன். இப்போது பத்மா தினமும் வேலைக்கு வர ஆரம்பித்தாள். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தினமும் காதலித்தோம். இப்போது எங்கள் இருவரின் இதயங்களும் ஒன்றாகிவிட்டன. சில நாட்களில் எங்கள் கிராம கோவிலில் திருமணம் செய்து கொண்டோம். இப்போது பத்மாவும் நானும் சேர்ந்து வாழ்கிறோம். நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சமூகம் எங்களை அவதூறாக பேசியது, ஆனால் நாங்கள் அவர்கள் பேச்சை கண்டுகொள்ளவில்லை. இப்போது பத்மா கர்ப்பமாக இருக்கிறாள். பத்மா கர்ப்பமாக இருப்பதால் அவள் தாயாகும் கனவுகளை காண்கிறாள். நானும் தந்தையாகும் கனவு காண்கிறேன். பல நாட்கள் தடைப்பட்டிருந்த காதல் இப்போது எனக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. கணவனை இழந்த அவளுக்கு நானும், மனைவியை இழந்த எனக்கு அவளும் கிடைத்தது கடவுள் ஆசீர்வாதம். நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பத்மா வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்கிறாள். நான் வயல் வேலைகளை அனைத்தையும் செய்கிறேன். நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சில சமயங்களில் வாழ்க்கை நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விடுகிறது. ஆனால் விதியின் திருப்பத்தால் மீண்டும் வாழும் நம்பிக்கையை தரும் ஒரு நபர் கிடைப்பார். என் வாழ்க்கையிலிருந்து என் மனைவி கண்ணம்மா பிரிந்து விட்டாள். ஆனால் எனக்கு பத்மா கிடைத்து விட்டாள். துக்கத்திலிருந்து, காயங்களிலிருந்து மீண்டு வருவது எளிதல்ல. ஆனால் இரண்டு உடைந்த இதயங்கள் ஒன்றாக இணையும் போது உண்மையான அன்பின் பொருள் அங்கிருந்துதான் பிறக்கிறது. எங்கள் இருவரின் கதையும் இதுதான். வாழ்க்கை எல்லோருக்கும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குகிறது. அந்த தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.